அப்படியே பண்ணா? ஆமா ஜனமா, நாம எப்பவுமே அவர் மேல எதுக்கு கோவப்படுவோம்? வீட்ல இருக்கிறவங்களோட அம்மா அப்பா தங்கச்சிங்க அவங்க பிரச்சனையை கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. பொறுப்பு இல்லாம அலட்சியமா இருக்காருன்னு தானே கோவப்படுவோம். இப்போ ரோட்ல யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களோட பிரச்சனைக்கு இவரு போய் நிக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய சேஞ்ச் தானே ஜனமா? இதெல்லாம் பெரிய சேஞ்சே இல்ல தமிழ். சிபியோட குணமே அப்படிதான். என்ன ஜனமா சொல்றீங்க? ஆமா, சின்ன வயசுல சிபி அப்படிதான் இருந்தான். அதுதான் அவனோட நேச்சர். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். ஆக்சிடென்டா? அவன் அப்பாவோட ஆக்சிடென்ட். என்ன பிரகாஷ் இது? உன்னை நம்பி கொடுத்த ஒரு சின்ன வேலையை கூட உன்னால சரியா செய்ய முடியாதா? கணக்கு பார்க்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல தப்பு இருக்குன்னு. எல்லாத்தையும் நானே தான் பாத்துக்கணும்னா அப்புறம் நீ எதுக்கு? எல்லாரும் என் பேர்டனை குறைப்பீங்கன்னு பார்த்தா என்ன இன்னும் அதிகமா வேலை பார்க்க வைக்கிறீங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காது. போ. நான் சொல்ல சிபி சும்மா இரு. அப்பா டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். ஏய் சிபி, அப்பாக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல, அந்த பக்கம் டோர் கிட்ட வச்சு விளையாடு. அப்பா, என்னோட டிராக்டர் கீழே விழுந்துருச்சு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். இதான் கரெக்டான நேரம். அடிச்சு தூக்க அவனை. போ. நிறுத்தாத, அடிச்சு தூக்கு. அப்பா, அப்பா. 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 அத்த, சிபிய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குத. இரு, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். தேங்க்யூ டாக்டர். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். என்னாச்சு மேடம்? என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து என் பேரை யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கான். கொஞ்சம் இருங்க, உங்க பேரை நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். எங்க வாங்க. என்னாச்சு டாக்டர்?
இந்த சின்ன வயசுல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அவன் நேர்ல பாத்திருக்கான். அது மன ரீதியா பெருசா பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்டுக்கு தானும் ஒரு காரணம்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் அவன் யார் கூடயும் நெருங்காம இப்படி ஒதுங்கியே இருக்கிறான். அப்படி இருந்தா அவன் தான் இயல்புலயே டிஸ்அசோசியேட்டிவ் சிண்ட்ரோம் குணத்தை வளர்த்துப்பான். ஐயோ, அப்படின்னா என்ன டாக்டர்? அதான் இந்த மாதிரி யார் கூடயும் பேசாம பழகாம ஒதுங்கி பிரிஞ்சு தனியா வாழ்றது. அது சரி பண்ண முடியாதா டாக்டர்? குடும்பமா சேர்ந்துதான் அதை சரி பண்ணணும். இப்ப இருக்கிற சூழல்ல இருந்து வேற ஒரு புது இடம், புது சூழலுக்கு அவனை அனுப்பி வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு நீங்க அவனை எங்கேயாவது வெளியில அனுப்பி வைங்க. இந்த ஊரு அவன் பழகின ஆட்கள்னு இதையெல்லாம் பார்க்காம இருக்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லது. அப்போ அவனை எங்க அனுப்பி வைக்கிறது டாக்டர்? சிபியை லண்டனுக்கு அனுப்பி வைப்போம். அவங்க காலேஜ் வரைக்கும் படிக்கட்டும். அத்தை, அவன் சின்ன புள்ள, அவன் எப்படி லண்டன்ல போய் தனியா? எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். சிபியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அத்தை, சிபி லண்டன் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. சிபி பாவம் தமிழ். இந்த பையனுக்கும்